ஒரு அழகான ஒரு சகோதரி பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த வாரம் நாம் பார்த்த காரியத்திலே ஒரு மோசமான நாபால் என்கிற மனிதனை பற்றி நாம் வாசித்து பார்த்தோம். அந்த நாபாலை பற்றி நாம் வாசித்து பாதியோடு நிறுத்தி வைத்து விட்டோம். அது டைம் பத்தலைங்கிற காரணமோ இல்லை பரிசுத்தாவியான இது போதும் இது அடுத்த கண்டடி பண்ணு என்னுக்காக நிறுத்தினாரோ என்னவோ எனக்கு தெரியல. முதல் பாகத்திலே நாபாலை பற்றி தான் நாம் படித்தோம். ஆனால் தலைப்பு அதில் வந்த தலைப்பு 1 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 படித்த வசனம். அதில் தலைப்பு நாபாலை பற்றியும் அபிகாயிலை பற்றி தான் தலைப்பே. அவன் ஒரு பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யந்தன் என்பதை பற்றி தான் தலைப்பு. ஆனால் செல்வந்தன் எப்படி வாழ்கிறான், செல்வகுமாரி ராஜாத்தி எப்படி வாழ்கிறாள் என்பதை பற்றி ஒரு ஒரு மேட்சிங் இல்லாமையே இதில் இருக்குது. இப்போ நீங்கள் படித்த காரியத்தில் மேட்சிங் இல்லாமையே எல்லாமே இருக்குது. இப்போ நாம் எடுத்து இப்போ படிக்க வேண்டிய காரியம் எது என்றால், இப்போ நம்ம அபிகாயிலை பற்றியே பார்க்கலாம். ஏன்னா அபிகாயிலை பற்றி தான் நாம் விட்டு வைத்தோம். அபிகாயிலை பற்றியே நாம் இப்போ பார்க்கலாம். 1 சாமுவேல் தானே? ஒன்று சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 நம்ம படிக்க போகிறோம். இந்த சாமுவேல் மரணம் அடைந்த பிற்பாடு அந்த தேசத்திலே நியாயம் விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஜனங்கள் அங்கும் இங்கும் திரிகிறார்கள். தானியேலுக்கோ தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டது, ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டது. ஆனால் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்ட உடனே ராஜ அரண்மனையில் போய் உட்கார முடியாது. அதற்கு உண்டான வேலைகள் நிறைய இருக்கிறது, நிறைய வேலைகள். எது அந்த ராஜஸ்தானத்தில் போய் உட்கார்வதற்கு ராஜ மந்திரிகள் ஆலோசனை வேண்டும், ராஜ பலம் வேணும், அதற்குண்டான பொருட்கள் வேணும், ராஜ ஸ்தலத்துக்கு உண்டான வெகுமதிகள் வேண்டும், அதற்குண்டான காரியங்கள் நிறைய வேணும். இத்தனை காரியங்கள் இருக்கிற ஒரு டைமில் ஒரு சின்ன வாலிப மகனை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு வாலிப மகனை சாமுவேல் இறந்து போய்விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் தேவனிடத்திலே போய் மக்கள் முறையிடுகிறார்கள். அப்பொழுது எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று முறையிட்டு அழுது புலம்புகிறார்கள். தேவனோ ராஜாவை ஏற்படுத்துவது தேவனுடைய நோக்கம் அல்ல. இது எப்படி கடைசியில முடியும் என்பது தேவனுக்கு தெரியும். ராஜாவை ஏற்படுத்துவது தேவனுக்கு முறையான காரியம் அல்ல. ராஜாவை ஏற்படுத்தினால் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை பற்றி அதே நீதிமொழிகள் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். படிக்கிறதா இருந்தாலும் படிங்க. எடுத்துங்க படிக்கலாம். அது என்ன செய்தி? இதுதான் செய்தி. ஒரு ராஜாவை ஏற்படுத்தி விட்டால் அந்த ராஜாக்கு பின்னாடி 1000 பேர், 1000க்கு மேற்பட்ட பேர் அவர் பின்னாடி போய்கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு வேலை செய்வதற்கே நிறைய ஆட்கள் தேவைப்படும். வீட்டு வேலைக்கும் வீடு பெருக்குவதற்கும் அவ்வளோ பெரிய அரண்மனையாக இருக்கும். அவனுக்கு சேவகம் செய்வதற்கே நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறது. அதனால்தான் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்குத்தான் தேவன் ஆட்களை நியமித்து வைத்திருந்தார் ஒழிய தேவன் மனிதன் வேலை செய்வதற்காக தேவன் மனிதனை படைக்கவில்லை. அதை நான் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு மனிதன் வேலை செய்வதற்கு தேவன் மனிதனை படைக்கவில்லை. கணவனும் மனைவியுமாக இருந்து தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும்,
சொல்ல வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்கு உண்டான காரியங்களை செய்து மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சாட்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் ஆதாமின் ஏவாளையும் படைத்தார். படைத்ததின் நோக்கம் வீணாக போய்விட்டது. ஆனாலும் தேவன் அதை விடவில்லை. ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை விடாது பிடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதே போல ஒரு காரியத்தை நான் சொன்னால் சொன்னதுதான் என்று சொல்லக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். இல்லை இல்லையே, நான் சொல்லலையே, அப்படி சொல்லக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் அல்ல, அது வேற ஏதாவது இருக்கலாம். நம்முடைய தேவன் சொன்னதை இந்த டாய் இந்த நேரம் இந்த காலம் இந்த இடத்துல நான் இப்படி இந்த மனிதன் முன்னாடி நான் இதை சொன்னேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். இதுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு, சிறிய அருமையான ஒரு எடுத்துக்காட்டு எங்க இருக்குது என்று பார்த்தால் 2 ராஜாக்கள்ல தாவீது படுத்த படுக்கை ஆகிவிடுவார். ஒரு ராஜா வேண்டும். ராஜ தகுதிக்கு தாவீதுக்கு 8 மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் 8 மனைவிகளுடைய பிள்ளைகளோ மோசமான தருதலையான பிள்ளைகள். ராஜா கண்டிக்காத பிள்ளை, தாய் கண்டிக்காத பிள்ளை. இதிலே 2 தாய் மட்டும் 2 தாயினுடைய மகள்களை மட்டும் கண்டிஷன் பண்ணி கட்டளையை கீழ்ப்படுத்தி நாம் இப்படியெல்லாம் வந்தோம், இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம், நமக்கு தேவன் இப்பேற்பட்ட ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மகளுக்கு புத்திமதியும் ஆலோசனையும் சொல்லி கொடுத்து தாய் வளர்த்தினார்கள். 2 தாய். அது ஒரு தாய் அன்பு படி சரி, அது படிக்க வேண்டாம். அது ஒருத்தர் பேர் வந்து பர்கர், என்ன பேர், பரி, ஒருத்தர் பேர் ஒரு 2 தேசத்துலையும் இப்போ இது பண்ணிட்டாரு. அபிகாயிலோட மகன் பேர் வந்து என்ன, அபிகாயில மனைவியை அவர் அடைஞ்ச பின்னாடி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக வளர்கிறது. இன்னொரு ஒரு தாய் கர்ப்பம் தெரித்து இன்னொரு குழந்தையை பிறக்கிறார். அது 2வது பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு பெயர் எடுக்கப்படுகிறது. அதற்கு பிற்பாடு 6 மனைவிகள் தாவீதுக்கு அமைகிறார்கள். 6 மனைவிகளும் ஒன்று வந்து சவுலுடைய மகள், அப்புறம் இன்னும் நிறைய வேலைக்கு சேர்ந்த சகோதரிகள். மொத்தம் 8 பேர் மொத்தம். அதில் 6 குழந்தைகள் வந்து மோசமான தருதலையான பிள்ளைகளாக மாறிவிட்டது. இதில் 2 குழந்தைகள் மட்டும் தேவன் எந்த ஏற்பாடுக்காக, இந்த 2 ஏற்பாடுக்காக இந்த குழந்தைகளை இவர் அந்த வனாந்தரத்தில் போய் பெற்றெடுத்தாரா தெரியவில்லை, தாவீதுக்கு பெற்றுக் கொடுத்தாரா என்னமோ தெரியவில்லை. ஆனால் அந்த 2 குழந்தைகள் தான் ராஜாவாக கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றது. ஒரு குழந்தை சாலமோன், ஒரு குழந்தை சாலமோன், இன்னொரு குழந்தை 25 கீழே வரும், அன்னோன். ஒருத்தன் பேர் அன்னோன், அது வந்து இவளுக்கு பிறந்தது, அகினவா பிறந்தது. இன்னொன்று வந்து தாவீதுக்கு இன்னொரு குழந்தையா பிறந்தது வந்து அபிகாயிலுக்கு பிறந்தது தான். இதுல இன்னொரு ஒரு காரியம், ஒரு பெரிய காரியம் என்னன்னா, 3வதாக ஒரு மனைவியை சேர்த்து கொண்டார். இது வந்து தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. தேவன் தற்செயலாக இது நடந்தது அல்ல. இது வந்து காடுலையும் மேட்டிலும் இருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய மகனுக்கு, அதாவது சொன்னேனே, போன வாரம் சொன்னேன் இல்லையா, சிங்கக்குட்டிகள் பட்டினி கடந்தாலும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தைக்கு இணங்க
அவர்கள் காட்டிலும் மேட்டிலும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவைப்படுகிற உணவு வகைகள், உணவுகள், வீடுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்த இடத்துல அந்த இடத்துல தேவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாய்ப்பு மூலியமாக தான் கிடைத்தது ராஜ பதவி, ராஜ மேன்மை எல்லாமே கிடைத்தது. ராஜாக்களுடைய இதே எல்லாமே இவருக்கு கிடைத்தது. எல்லா தேசத்திலிருந்தும் தாவீதை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். தாவீது இப்பேற்பட்ட தாவீது அரசாண்டார் என்று பேசி அவரை முன்னுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த முன்னுக்கு கொண்டு வந்த காரியத்திலேயே ராஜா சோம்பேறித்தனமாக ஆகிவிட்டார். இந்த கிங் சாலமோன், தாவீது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு காரியத்தை மேற்கொண்டு விட்டார். இது எதேச்சையாக நடக்கவில்லை. இது இந்த மூன்றாவது நடந்த காரியம் எதேச்சையாக நடக்கவில்லை. மற்ற காரியம் எல்லாம் தவறாகவே நடந்தது. ஆனால் இந்த ரெண்டு காரியம் நன்றபடியாக நல்லாக செல்வ செழிப்பை தேவன் தாவீதுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதை கொடுத்தால்தான் அவர் நாட்டுக்குள் வர முடியும். அதற்காக அவருக்கு அந்த செல்வ செழிப்பை நாபாலை அடித்து வாதித்து இறந்த பின்பாடு செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு தேசத்துக்குள்ளே புறப்பட்டு வருகிறார். 2 மனைவியையும் கூட்டிக் கொண்டு தேசத்துக்குள்ளே புறப்பட்டு வருகிறார். இப்பொழுது தேசத்துக்குள் வந்த செல்வ செழிப்பு ஆகிவிட்டது. இந்த செல்வ செழிப்பிலே இப்போது மூன்றாவதாக ஒரு ஆளை சேர்த்துகிறார். மூன்றாவதாக ஒரு பெரிய ஒரு ஆளை சேர்த்துகிறார். அதுவும் தனக்கு படைத்தலைவனாக உண்மையும் உத்தமும் ஊழியக்காரனாக இருந்த ஒரு படைத்தலைவனுடைய மனைவியை சேர்த்து கொள்கிறார். உரியாவின் மனைவியை. உரியாவின் மனைவியை சேர்த்துக் கொள்ளுகிறார் இந்த தாவீது. எதேச்சையாக அவர் மாளிகையிலே தூக்கம் வராத டைம்ல போய் மாளிகையில இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து வாசிக்கும் போது இந்த மாதிரி நான் ஒரு காரியம் இருக்குது, இந்த காரியத்துக்காக அது தண்டனை கொடுக்காம அவகாசம் கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கடைசியில் இந்த இவர் பண்ணியிருப்பார். அந்த காரியத்தை பற்றி அதில் எழுதியிருக்கும். அதை எடுத்த உடனேயே அவர் படித்த உடனேயே அதை படித்து முடித்த உடனேயே அந்த உரியாவின் மனைவியை கூப்பிட்டு தன்னோடு சேர்த்து கொள்கிறார். உரியாவின் மனைவி சேர்த்து கொள்ளுது அல்லாமல் கொலையும் செய்கிறார். அப்டேட்டை சொல்லி அவனை அந்த படைத்தலைவரிலிருந்து வெளியே வராமல் பார்த்து அவனை கொலை செஞ்சிரு அப்படின்னு சொல்லி கொலை செய்வதற்கும் துணிந்து விட்டார். ஒரு சும்மா இருந்த காரியத்திலே நடந்த விதம் பாருங்க, எத்தனை மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்குது. சும்மா காட்டிலையும் மேட்டிலையும் போய் ஆடுகளுக்கும் போய் கத்திரிக்கோள் பஞ்சு அந்த குளிர் இதை சொற்றத்தை கட் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை தேவன் கொடுத்த உடனேயே கொடுத்த அந்தஸ்தை மாற்றி போட்டு விட்டார். தாவீது படித்த அவருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் என்று புரியாத காட்டி அதை கேட்டு நாத்தான்வேல் சொல்கிறார். நாத்தான்வேல் சொன்ன உடனே தன்னுடைய காரியத்திலே இருந்து உடனே தொடர்ச்சி தான் உடனே கட்டிலில் படுத்திருந்த இவ்வளோ பெரிய ராஜ ஸ்தம்பத்தை கொடுத்த எனக்கு தேவன் இப்பேற்பட்ட ஒரு பாவத்தை எனக்கு கொடுத்து விட்டாரே என்று சொல்லி கட்டிலிருந்து மடாரும் கீழே இறங்கி குதிச்சு படுத்து மொசைக்கல்லில் படுத்துக்கிட்டார். எத்தனையோ ராஜாக்கள் சொல்லியும் கூட அவர் கேட்கல. நான் செய்தது தவறு என்று உணர வரைக்கும் அவர் 3 நாள் சாப்பிடவும் இல்லை, குளிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணாமல் தலைக்கு எண்ணெயும் பூசாமல் யாரோ என்னவோ சொல்லியும் கூட கேட்காதபடிக்கு தன்னுடைய நிலைமையிலேயே இருந்தார். நாத்தான்வேல் உணர்த்தி அவருக்கு அந்த பாவத்துக்குண்டான தண்டனையை அனுபவித்தது நான் தான் என்று சொல்லி உணர்த்த வச்ச பின்னாடி எழுந்தார், குளித்தார், அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் 3 நாள் செய்த அந்த பாவத்துக்காக
அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அவர் செய்த காரியத்துக்காக தேவன் அவருக்கு ஒரு பெரிய மன்னிப்பை கொடுத்து அந்த மகன் மூலியமாக முதல் மகன் பிறந்து அது இறந்து விட்டது என்று சொன்ன உடனேயே அந்த இறந்து விட்டது என்று சொன்ன உடனேயே அந்த குழந்தையை சாழ்த்தா சரி நான் போய் எனக்கு தண்ணி வைங்க குளிக்கணும் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணி ராஜா அரண்மனையில் போய் உட்காரணும்னு சொல்லி போட்டு அங்கே போய் உட்கார போகிறார். அதற்கப்புறம் பிறக்கிற பிறப்பு தான் இந்த சாலமோன். இந்த சாலமோன் பிறக்கிறார். நன்றாக ஆட்சி, அருமையான ஆட்சி, தேசத்தில் எந்த குழப்பமும் இல்லை, கலவரம் இல்லை. இப்பொழுது நடக்கிற ஈராக் சண்டைகள், ஈராக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை விட மோசமான நிலைமையில இருந்த அந்த இஸ்ரேல் தேசத்துல இப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தேவன் எழுப்பினார். தாவீது மூலியமாக இப்பேற்பட்ட ஒரு 3 நாள் பட்டினியாகவும் பசியாகவும் தலைக்கு எண்ணெய் பூசாமையும் தரையிலே படுத்து தன்னுடைய அந்தஸ்தையே விட்டு தரையிலே படுத்து நான் தேவனுக்கு முன்பாக காட்டிலும் மேட்டிலும் சுத்தி கொண்டிருந்த என்னை தேவன் கொண்டு வந்து இப்பேற்பட்ட இடத்துல நிறுத்தி என்னை இப்பேற்பட்ட ஒரு துரோகத்துக்கு ஆளாகி பலியாக்கி விட்டாரே என்று சொல்லி உணர்ந்து அழுது புலந்து இருக்கும்போது நாத்தான் வேலையை அனுப்பி அவனுடைய பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி போ அவனோட வேலையை ரெகுலர் வேலையை செய்ய சொல்லி நாத்தான் வேலை செய்ய வைக்கிறார். அதுக்கு பிற்பாடு அந்த குழந்தை முதல் குழந்தை இறந்து விடுகிறது. 2வது குழந்தையாக சாலமோன் பிறக்கிறார். சாலமோன் பிறக்கும் பொழுது இது எதுக்காக இப்ப சொல்ல வந்தேங்கிறத சொல்றேன் நான். சாலமோன் பிறந்து ஒரு 20-25 நாள் கழிச்சு பேர் வைத்த பிற்பாடு 7 நாள் கழிச்சு பேர் வைத்த பிற்பாடு இந்த மகன் தான் நான் சாகும் வரை, நான் இந்த தேசத்தில் இருந்து ராஜாவாக இருந்து சாகும் வரை நான் செத்த பின்னாடியும் கூட இந்த மகன் தான் ராஜாவாக உட்படுத்தி இருக்க வேண்டும் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுத்தாங்க தெரியுங்களா? உரியாவின் மனைவிக்கும் நாத்தான் வேலுக்கும் கொடுத்தா. இது 2 பேர்த்துக்கு தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. இதை அறிந்த இது 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரிந்து குழந்தை இப்ப பருவத்திலிருந்து வளர்ந்து பெரிய ஆளாகிவிட்டது. அவன் செய்யாத வேலைகள் எல்லாம் இல்லை. அவனுக்கு வேணுங்கிற அத்தனை ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாம் தேவன் வாரி 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 கொடுத்தார். தகப்பனார் வயது சென்று கொண்டு போக 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 இந்த தகப்பனார் பிள்ளைக்கு வேணுங்கிற பொருட்களை எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டியது தகப்பனாருடைய கடமை. ஆனால் இந்த தகப்பனார் இப்படி மோசமாக சேர்த்து வைப்பாரு தெரியல அவருக்கு. அத்தனை பொருள்களையும் சேர்த்து வைத்தார். தன்னுடைய மகன் ஓடி ஓடி எங்கேயும் போய் ஓடி தொல்லாவி போய் பிடிச்சி அந்த கேதுல இந்த மரத்தில் அந்த மரத்தில் இருந்து பரிசு வெட்டி கொண்டு வந்து இங்கே வைக்கக்கூடாது, நாமே ஆட்களை வைத்து எல்லாம் பண்ணலாம் சொல்லி எல்லாவற்றையும் அவர் தயாராக வைத்திருந்தார். நேரம் காலகட்டம், அந்த காலகட்டத்திலே அவர் வயதான வாலிப வயதுக்கு போகிறார். இவன் முறுக்கான வயது ஒரு 60 வயசு, 55 வயசு. சாலமோன் இருந்தாலும் தாவீது இருந்தாலும் கூட திடகாற்றம், அந்த வசனமே அருமையா இருக்கும், திடகாற்றமாக இருந்தார் என்று இருக்கும். 2 ராஜாக்கள் படிக்க. தாவீது ராஜா வயது சென்று விருத்தியாப்பியான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் மூடவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்களுக்கு ஆண்டவருடைய அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கண்ணியாக ஒரு சிறு பெண்ணை ராஜாவுக்கு எங்களுக்கு ஆண்டவருக்கு தேடுவோம் என்று சொல்லி இப்படி ராஜாவுக்கு உண்டான அந்த கிழத்து தன்மை போகாதபடிக்கு நல்ல திடகாத்திரமாக இருந்தார். ஏனென்றால் ராஜ சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்ததனால் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இப்பொழுது இங்கே
சாகர டைம் வந்து விட்டது. இப்பொழுது குடும்பத்துக்குள்ள சண்டை. அதோனியா சண்டை. அங்கே அவன் போய் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ராஜாக்கள் எல்லாம் அவனுக்கு உண்டான ராஜாக்களை எல்லாம் சேர்த்தி வைத்து நான் தாப்பா இனி ராஜா, எங்கள் அப்பன் ஆக போகிறான், எனக்கு அடுத்ததுக்கு பின்னாடி யாருமே கிடையாது. அவன் சாலமோனை மறந்துட்டான். அங்கே எனக்கு பின்னாடி அங்கே யாருமே கிடையாது, நான் தான் ராஜா அலௌன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கூத்தும் குடியாட்டமும் வெறியும் கொண்டாட்டமுமாக அங்கே கொண்டாடி கொண்டிருந்த வேளையிலே அவங்க அப்பாவுக்கு செய்தி வருது சரியா மூலியமாக. இவங்க கூட சேர்ந்தவங்க ஒரு 4, 5, 6 பேர் வந்து சாலமோனையும் கூப்பிடல, தாவீது கூட இருந்தவங்க யாரையுமே கூப்பிடாம அதோனியா வந்து இவனா ஆலோசனை பண்ணி இவனாகவே ராஜா என்கிற ஒரு பறைசாற்றி விட்டு பண்ணி கொண்டு இருக்கும்பொழுது அங்கே என்னப்பா சத்தம் சாலமோன் கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் மகன் பண்ணிட்டான் அப்படியா அப்படின்னு கேட்டு மறந்துட்டார். அந்த செய்தியவே அவர் மறந்துட்டார். அதோடைய என் மகன் தானே, ஆமாம்மா சரி அப்படி விட்டுட்டாரு. என்ன பண்ணுறாங்க பாருங்க, அதுதான் குணசாலியான பெண்ணுக்குள்ள அர்த்தம். இந்த குணசாலியான பெண்ணு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எந்த இடத்துல நினைப்பூட்டினா அது கரெக்டாக போய் படுங்கிறத வந்து அந்த அம்மா அத்தனை நாள் வெயிட் பண்ணி எத்தனை நாள் அந்த அம்மா இதாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாங்க. அவன் பண்ண அத்தனை அட்டுழியத்தையும் அநியாயத்தையும் இவங்களுக்கு விரோதமாகவே, தகப்பனுக்கு விரோதமாகவே இந்த சாலமோன் பண்ணி கொண்டிருந்தார். அத்தனையும் பொறுமையோட மகனை தட்டி கொடுத்து வேண்டாம் மகனே நீ நினைச்சினா உன்னோட பலத்துக்கு அவனை அடித்து கொண்டுடலாம், ஆனால் வேண்டாம், தேவன் நமக்கு நம்மை அதற்காக நம்மை நியமிக்கவில்லை, ஆகவே தயவு செய்து நீ அவனை தொற்றாத அப்படின்னு சொல்லி அதோனியாவுக்கு ஆலோசனை சொல்லி நீ அவனை ஒன்றுமே பண்ணாத, நம்முடைய தேவன், ஜீவனுள்ள தேவன் அவனை பார்த்து கொள்வார், நமக்கு ஒரு ஆளை அனுப்புவார் என்று சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளேயே நாத்தான்வேல் பின்னாடி இருந்து வரார் ஆலோசனை சொல்லுவதற்கு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. பாருங்க 10ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் வசனத்திலே படிக்கலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் வசனம். 1 தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. பாருங்க, தன் சகோதரனாகிய சாலமோனை அழைக்கவில்லை, ஆலோசனைக்காரர்களையும் அழைக்கல, தானாகவே ஆலோசனை பண்ணி நாத்தானையும் அனுப்பவில்லை, பெனாயாவை அனுப்பல, பராக்கிரமசாலிகளை அனுப்பல, சகோதரனாகிய சாலமோனை அழைக்கவில்லை. அடுத்தது 11ஆம் வசனத்தில் பாருங்க. அப்போது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இப்போதான் எனக்கு நடப்பு வந்தது, மன்னிச்சுக்குங்க. அந்த அம்மாவோட பேர் எனக்கு வாயில வரல. அபிகாயில்ங்கிற வார்த்தை வந்து எனக்கு பேரு பத்சேபாள்ங்கிற பேர் எனக்கு வரவே இல்லை. பத்சேபாள்ங்கிற அருமையான அந்த பேர், அப்பேற்பட்ட பேருக்கு தகுந்த மாதிரியாக பிள்ளையை வளர்த்திருந்தார் இந்த தாய். இப்பொழுது பாருங்கள், அந்த தாய் என்ன சொல்லுகிறாள் என்று பாருங்கள் 11ஆம் வசனத்தில். அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தி நீ கேட்கவில்லையா? இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா.
இதை நாத்தான்வேல் பத்சபேல்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆலோசனை இருக்குது, இந்த ஆலோசனை நம்ம போய் அவருக்கு நினைப்படுத்தலாம் சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ 13ஆம் வசனத்தில் நீ ராஜா போய் ராஜாவாகிய இந்த ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ அங்கே ராஜாவோடே பேசிக்கொண்டு இருக்கையில் நானும் உனக்கு பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றார். நாத்தான்வேல் சொன்னதுதான். ஏன்னா நாத்தான்வேல் தான் இந்த பத்சபேல்கிட்ட படுத்து இதானப்போ இது பாவத்தை மன்னித்து விட்டது நாத்தான்வேல். அதனால தான் நாத்தான்வேல் சொல்லும்போது நீ சொல்லிட்டு நான் பின்னாடி நிற்கிறேன், நின்ன என்னை முகத்தை பார்த்தோன்னையே தாவீதுக்கு அப்படியே அந்த நினைவுகள் அப்படியே வந்துடும், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவினிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்பொழுதும் இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. அவன் மாடுகளை கொளுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளான அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரனாகிய அபியத்தாரையும். சரி, இதை கதையா சொல்லிடுறேன். இதெல்லாம் போய் விளக்கமா நம்ம சொல்றோம்னா ராஜாக்கு இப்ப நினைப்பு வந்துருச்சு. நினைப்பு வந்தோன்னா உடனே அவனை கூட்டிட்டு வாங்கடா சொல்லி அவனை கூட்டிட்டு வரத சொல்லி எல்லாம் ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்த உடனேயே அவனோட கூட வயதுக்கு உண்டான ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட குடிச்சு கும்மாலம் அடிச்சு கூத்தாடிட்டு இருந்தவங்களெல்லாம் ராஜா கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டாரே. அவனுக்கு என்னன்னு தெரியல, பயந்து ஓடிட்டானுங்க. இப்போ அதோனியா எழுந்து ஓடி போய் மாளிகையில் உள்ள ஒரு கொம்பை பிடிச்சிட்டு, நான் இங்கிருந்து வரமாட்டேன், ராஜா என்னை சாகடிக்காம விடமாட்டாரு. அதான வருது இந்த இடத்துல வரும் பாருங்க. அப்பொழுது ராஜா, சரி, இந்த இதில் சொல்லி முடிச்சு இது பண்ணோடனே அதோனியா இறந்து போயிடுறாரு. ஒரு வருஷம் கழிச்சு இறந்து போயிடுறாரு. ராஜாவாக தாவீது சாலமோன் ராஜாவாக வீட்டிருக்கிறார். உலகை எங்கும் பிரசித்தப்படுத்தி ராஜாவாக அவரை வீட்டிருக்க செய்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தேசமே கொண்டாடும் அளவுக்கு அந்த தேசம் அவ்வளவு மகிழ்ச்சியாக பூரிப்பாக இருந்தது. எங்கெங்கேயோ இருந்து கந்தக ஸ்திரீ எங்கேயோ இருந்த அந்த ஸ்திரீ ராஜாவுடைய கை வேலையிலே செய்யப்பட்ட அந்த அலங்கார பொருட்களை எல்லாம் பார்த்து பிரமிப்பு அடைந்து எல்லா இடத்திலையும் போய் சொன்னாங்களாமா அந்த அம்மா. அப்ப எப்பேற்பட்ட ஒரு தகப்பன் ஒரு மகனுக்கு பொருட்களை சேர்த்து வச்சு இப்படியெல்லாம் இவன் செய்ய வேண்டும், இவனுக்கு உண்டான ஞானத்தை கொடுப்பதற்கு தேவன் இவனுக்கு கை வேளையிலே தேறின ஞானவான்களை கொடுப்பார் என்கிற அந்த ஒரு விசுவாசத்துல இந்த மகனுக்காக பொருட்களை சேர்த்து வச்சு அந்த பொருட்களை எல்லாம் தன்னுடைய தகப்பனார் சாகும் பொழுது எல்லாவற்றையும் அழகாக அந்த மண்டபமே கொளிக்கும் அளவிற்கு செய்து வைத்தார். இது யாரால் நடந்தது? தகப்பன் சொல்லி நடந்ததா? தகப்பன் சொல்லவே இல்லை, ஒன்றுமே தெரியாது. தகப்பன் மறந்து விட்டார். ஆனா நாத்தானுக்கு தான் தெரியும். நாத்தானுக்கும் பத்சபேலுக்கும் மட்டும்தான் தெரியும் தன்னுடைய மகனுடைய காரியம். இவன் எங்கே போய் அவன் அதோனியா மேல் கோபப்பட்டு வெட்டி போடுவானோ என்று அந்த ஆத்திரத்திலே, இளவயதுதானே, ஆத்திரத்திலே வந்துவிடுமோ என்கிற அந்த ஆதங்கத்தில் போய் அழகாக சொல்லி
நாத்தான்கிட்ட போய் சொல்லி இப்படி சொன்னார் இல்லையா, நீங்கள் கொஞ்சம் இப்போ நினைப்படுத்துக்கலையா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு இதே காரியத்தை தான் அபிகாயில் அங்கே செய்தார். அபிகாயில் தன்னுடைய கணவனை கொல்ல வரார் என்று, தாவீது கொல்ல வரார், 200-400 பேர்த்த கூட்டிக்கொண்டு வரார் என்று கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய இருதயத்திலே நினைத்ததை மூளையிலே செயல்படுத்தினார். இதே காரியத்தை தான் அங்கே செய்தார். அழகாக போய் இப்படியா சொன்னா, இப்போ நம்ம அபிகாயில இப்படி சொல்லிட்டாரா, இப்படி அபிகாயிலுக்கு தாவீதுக்கு இப்படி சொல்லிட்டாரா என்னோட புருஷன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவசரமாக அதை படிச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவசரமாக 200 அடை, 200 துருத்தி திராட்சை ரசம், என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை அங்கே குடிச்சு கூத்தாடி கொண்டு இருந்த அந்த நாபால் அதை பற்றியெல்லாம் கண்டு கொள்ளவில்லை. குடிச்சு அவ்வளவு காசு கொழிப்பு, அந்த தேசத்திலே ஒரு ஒரு திவான், அவ்வளவு அவனுக்கு செல்வாக்கு. இவள் அத்தனையும் 200 திருத்திகள் எல்லாம் கொண்டு வந்து புத்திசாலித்தனம். அப்படித்தான் குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் என்கிற நீதிமொழிகள் சாலமோன் ஞானி சொன்னாரே, அவர் கண்டுபிடித்து சொன்னார். நாம கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. கண்டுபிடிச்சு அழகாக சொன்னார், குணசாலியான பெண்ணை தேடுகிறவன் யார். இப்பொழுது அதே பத்சபால், அதே அபிகாயில் இப்பொழுது தன்னுடைய இருதயத்தில் நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டு என்ன செய்தால், தன்னுடைய ஆடு மாடு கழுதை குட்டிகை ஓட்டுவர்கள் எல்லாருக்கும் மூட்டையை கட்டி விட்டு அவர்களை நீங்கெல்லாம் முன்னாடி போங்க, நீங்க கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணுங்க, நீங்கெல்லாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். இது எதுக்காக சொல்லியிருப்பாங்க? எதுக்குங்க? இதை எதற்காக அந்த அம்மா செய்திருப்பார்கள்? எங்கே ராஜா தன்னை பார்த்தது யார் என்று தெரியாது, இந்த அபிகாயில் யார் என்று தெரியாது. ராஜா எங்கே தன்னை பார்த்த உடனே அடிச்சு வெட்டுகிற அப்படின்னு சொல்லிடுவானோ என்ற அந்த ஒரு காரியத்தினாலே தன்னுடைய வேலைக்காரர்களை சமாதானத்திற்கு அனுப்பி, சமாதான தூதர்களை அனுப்பி பிற்பாடு நான் போய் செத்துக் கொள்கிறேன்ங்கிற மாதிரி அந்த ஒரு இமேஜின் பண்ணி அந்த அம்மா அந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. தூரத்திலேயே தாவீது அவர்களை பார்த்த உடனே அவர் இறங்கி வருகிறார். இவர்கள் எல்லாம் பார்த்த உடனே தூரத்திலே அங்கே தனியா அபிகாயில் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி வந்து கொண்டிருக்காங்க. என்னமோ நடக்க போகுதுடா, டே ஒரு 200 பேர் பட்டையெல்லாம் கட்டிக்கிங்கடா, ஒரு 200 பேர் அதை ஒளிஞ்சு நின்றுங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை சொல்லி அவர்களெல்லாம் நிறுத்தி வைத்து விட்டு தாவீது கீழே இறங்கி வருகிறார். தாவீது கீழே இறங்கி வந்த உடனே கீழே இறங்கி வந்து ஒரு 20 அடி 25 அடி தான் இருக்கும். அந்த இடத்துல அபிகாயில் தன்னுடைய கழுதை விட்டு இறங்கி தாழ பணிந்து குனிந்து, என் தேவனே, உங்களுடைய தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட வார்த்தை! நான் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு கேட்டிருப்போமா? சின்ன பாவமாகட்டும் பெரிய பாவமாகட்டும் எந்த பாவமாகட்டும், நான் செஞ்சது தப்பு செய்து அந்த தப்பை தெரிந்து கொண்டு வந்த ஆள் முன்னாடி நாம் போய் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்பது முறையா, அல்லது நான் தப்பு செஞ்சேன், நான் ஒன்றும் தப்பெல்லாம் செய்யலைங்க அப்படின்னு சொல்லி வீராப்பா போறது நல்லதா?
எவ்வளவு பெரிய ஒரு குணசாலியான ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு 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 காரியம் பாருங்க. போய் மன்னிப்பு கேட்டு, தேவனே நான் உமக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னை இந்த பாவத்துக்கு பரிகாரமாக நான் கொண்டு வந்திருக்கும் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கிக் கொள்ளு, என்னுடைய கணவன் மீது உள்ள அந்த உக்கர கோபத்தை நீக்கிவிடுங்கள், தயவு செய்து நீக்கிவிடுங்கள் என்று சொன்னார். இதல்லவா ஞானம்? இந்த ஞானத்துக்கு எங்கே போவது? நாம் எங்கே போய் தேடி கண்டுபிடிப்பது? ராஜாவுக்கு சொன்ன அடுத்த வார்த்தை, ராஜா சொன்ன அடுத்த வார்த்தை நீங்க கவனித்து பாருங்க. 25 1 ராஜாக்கள் 25, 1 சாமுவேல் 25. ராஜா சொன்ன அடுத்த வார்த்தையை கேளுங்கள். அப்பொழுது இப்போ சொல்றாங்க 28ஆம் வசனத்துல 25, 28, உமது அடியானின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உமக்கு காணப்படாது இருப்பதாக, உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும், உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனிலே வைத்து எரிந்தார் போல் எரியப்பட்டு போய்விடும். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் நேரத்திலே நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பலி வாங்காமல் இருந்தது உண்டானால், அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றான். என்னை நினைச்சு பார்த்துக்குங்க, அது ஒன்று போதும். மன்றாடி ஜெபிக்கிறார். அதற்கு பிற்பாடு தாவீது சொல்லுகிற காரியமெல்லாம் நாம் பார்க்கிறோம். நீ இப்படி வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு சுவரில் ஒரு நாய் முதல் கொண்டு எல்லாத்தையும் நான் வெட்டி போட்டிருப்பேன். நல்ல புத்திசாலித்தனமாக நீ வந்து எனக்கு என்கிட்ட நீ தஞ்சம் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணிட்டு கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்து போட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்பி போகிறார். ராஜாவும் மன திருப்தியோடு போகிறார். அந்த இடத்துல செய்த காரியம் பாருங்க. புத்திசாலி இல்லாத பெண்மணியாக இருந்தா என் புருஷன் திருப்பி அனுப்பிச்சு விட்ட அந்த புருஷனை இவனுங்கெல்லாம் வந்து கொலை பண்றதுக்கு வரானுங்களான்னு நினைச்சு இந்த அம்மா போய், இந்த அம்மாவும் ஒரு படை வீரர்களை சேர்த்தி கொண்டு போய் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த இடத்துல நினைப்பு, அந்த இடத்துல என்ன நிலைமை ஆயிருக்கும்? அதனால தான் ஒரு வார்த்தை கீழே அழகாக கோர்த்து விட்டார் பாருங்க. உம்முடைய என்ன கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியானை நினைப்பீராக என்றார். அவருக்கு, அந்த அம்மாவுக்கு தெரியும், அபிகாயிலுக்கு தெரியும், இவரை ஒரு பெரிய ராஜாவா வீட்டிருக்க போறார், உலகமே பேசக்கூடிய ஒரு ராஜாவாக வீட்டிருக்க போகிறார். இந்த ராஜா வீட்டிருக்க போகிறார், கண்டிப்பாக பேசுவார். அப்போ என்னை நினைச்சு பாருங்க என்று அப்பையே நினப்பூட்டி போய்விட்டார். தாவீது செய்தார். அவருக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்துதான் வந்தார். இதுதான் புத்திசாலித்தனமான ஒரு பெண்ணுடைய வேலை. இப்போ நடக்கிற புத்திசாலித்தனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? வீட்டில் குடியும் கூத்தும் நடந்துட்டு இருக்கோம். அங்கே எல்லாம் இப்போ ஒரு 50-200 பேர்த்துக்கு விருந்து வச்சு நடத்திட்டு இருப்பாங்க.
எல்லாம் குடி குடிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க, பாத்திரமெல்லாம் கழுவி வச்சு போட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுலேயே இப்படி பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்தில் முதல்ல வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இருக்கிற டைமில் போய் இந்த மாதிரி இப்போ இந்த பெண்மணி இந்த சின்ன பிள்ளை போய் சொல்லும் போது இந்த மாதிரி ராஜா இப்படி சொல்லி திட்டி அனுப்பிச்சி விட்டுட்டாரு, இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறவங்க வந்தாங்க திட்டி அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லி, சரி வேண்டாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் அதை ராஜாட்ட சொல்ல வேண்டாம், நான் எல்லாம் தயார் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தயார் பண்ணி கொண்டு போகிறாங்க இல்லையா. அது எப்பேற்பட்ட மனசு என்ன. இப்போ 10 லட்சம் 1000 போகிற இடத்துல ஒரு 100 போகுது, அவ்வளோதானே. அதை செஞ்சால் நம்ம என்ன கெட்டா போயிட போகிறோம். எப்பேற்பட்ட ஒரு மேன்மை அந்த அம்மா பெற்றாங்க பார்த்தீங்களா. ஒரு 10% தான் அந்த அம்மாவுக்கு போயிருக்கும். இது இந்த செய்தி வந்து நாபாலுக்கு தெரியாது. அப்புறம் குடித்து வெறி கொண்டு நிதானம் எல்லாம் களைஞ்சு பாருங்க, ஒரு பெண்ணோட ஒரு பொறுமை எப்பேற்பட்ட ஒரு பொறுமை, நீண்ட பொறுமை என்பதை நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதை படித்து பாருங்க. ஒரு பெண்ணுக்கு உண்டான நீண்ட பொறுமை இதுதான். அந்த அம்மா விடிய அவன் குடிச்சு கூத்தாடி எல்லாம் வாந்தி எடுத்து இது பண்ணி படுத்து ஆளுக்கு மேலே ஆள் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பானுங்க. இந்த அம்மா விடிய தூங்காம விடிய தூங்காம அந்த ஆள் தூங்கி எப்ப எந்திரிப்பாடான்னு சொல்லி போட்டு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு எழுந்து போய், ஆடு மாடு வச்சிருக்கவங்க தானே, எழுந்து போய் சூடா ஒரு கப் பால் இல்லாட்டி பசும்பால் எடுத்து அன்னைக்கு தயார் பண்ணதை விட முதல்ல தயார் பண்ணதை விட இன்னைக்கு ஸ்பெஷலாக, ஏனென்றால் என்னுடைய வார்த்தையை என் தேவன் கேட்க போறார், நான் சொல்லக்கூடிய வார்த்தையை என் தேவன் கேட்க போறார், அதனால் நான் நன்றாக ஆயத்தம் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அந்த அம்மா கொண்டு போய் கொடுத்தாங்க. எப்படி நிதானம் எல்லாம் கலைந்த பின்பாடு, சொல்லுப்பா அபி சொல்லு, என்னப்பா நடந்தது நைட்டு? இதெல்லாம் நடந்ததுங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லைங்க. எவனா வந்தானுங்க திருடானுங்க போனானுங்க, எல்லாம் ஒரு காரியம் இல்லை. நீங்கள் முதல்ல இருங்க, ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க, நிறையா சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இதாங்க முதல்ல ஒரு கப் காப்பி குடிங்க அப்படின்னு சொல்லி காப்பி தட்டை வைத்து அந்த தட்டுக்கு மேலே டம்ளரை வைத்து மரியாதையாக கொண்டு போய் தன்னுடைய கணவருக்கு கொடுத்தார். கணவர் வாங்கி குடிக்கும் போதே அவருக்குள் தான் பேசின காரியம் எல்லாம் நினைவுக்கு வந்து விட்டது. இதெல்லாம் இங்க போடல, நீங்க படிச்சு பாருங்க, போட்டா இடம் பத்தாது. அந்த பால் அந்த நாபால் ஒரு ஸ்டெப் தான் வச்சிருப்பாரு. வச்ச உடனே தேவனுடைய வார்த்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த வார்த்தை அவர் வாய் வைத்த உடனே ஓட ஆரம்பித்து விட்டது. நான் உனக்கு கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தை அங்கே அபிகாயில் மூலமாக நாபால் வாயிலே பட்டது. குடித்தார். குடித்து முடித்த உடனே, சொல்லுமா, உட்காருமா, பக்கத்தில் உட்காருமா, பக்கத்தில் உட்காரு, என்ன நடந்தது நைட்டில், எவன் என்னென்ன பண்ணான் அத்தனை இடம் சொல்லு, எல்லாம் வெட்டி இது பண்ணுறேன். வேண்டாங்க, நம்மளுக்கு அந்த இதெல்லாம் வேண்டாம். இது நடந்தது, இந்த மாதிரி நடந்தது, நான் எல்லாவற்றையும் போய் சமரசம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன், புத்திசாலித்தனமான வேலையை நீ செஞ்சுட்ட, இல்லாட்டி அந்த பையன் விட்டுருக்க மாட்டான், நம்மள நம்ம குடும்பத்தையே அழிச்சு போட்டிருப்பான். நீ நல்ல ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செஞ்சங்காட்டி நம்ம தப்பிச்சிருக்கிறோம். இருந்தாலும் எனக்கு வேதனை இருக்குதுன்னு சொல்லி 10 நாள் எண்ணி வச்ச மாதிரி 10 நாள் வாதை வந்து, அதெல்லாம் தேவனுடைய திட்டம். வாதை வந்து அந்த வாதையின் மூலமாக தான் செய்தது கெடுதல், தான் செய்தது தேவனுக்கு விரோதமான, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமான காரியம் என்று நினைத்து சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்த மனிதன் அந்த 10 நாள்ல இறந்து போயிடுறார்.
இறந்து போன பிற்பாடு கிடைக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பெல்லாம் தான் இந்த அம்மாவுக்கு வந்து சேருது. இந்த சொத்து எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் தேசத்துக்குள்ளே அவர் வருகிறார். தேசத்துக்குள்ளே வந்த உடனே இன்னும் ஆரவாரமாக இருக்கிறது. ராஜா ஜெயித்து விட்டார், வந்து விட்டார், நமக்கு இருந்த எல்லா கஷ்ட நஷ்டமெல்லாம் போய்விட்டது என்று சொல்லி இன்னும் நல்ல ஆரவாரத்தோடு இருந்தது. அங்கே ராஜாவுடைய மேன்மை, டைம் ஆகுது, பரவாயில்ல, நம்ம முடித்துறத. அங்கே ராஜாவுக்கு மேன்மை கிரீடம் ஏறும் பொழுது ஏற்கனவே 2 மனைவி, மூன்றாவது மனைவியாக சவுலுடைய மகளை கொடுத்துருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த அம்மா அவருக்கு ஆசை பாருங்க. அதை குளிச்சுட்டு இருக்கும் போது இதை பார்த்து அழகு மயங்கி அது யார் என்னன்னு கேட்டு விசாரித்து அதையும் அடைஞ்சு, அதுவும் அந்த குழந்தையும் இறந்த பிற்பாடு, அந்த குழந்தை இறந்த பிற்பாடு நாத்தான் வந்து உணர்த்த உடனே அவர் தன்னுடைய காரியங்களை அப்படியே தேவனிடத்தில் சமர்ப்பிச்சு, எப்படி சமர்ப்பிக்கிறார் பாருங்க. காடுலையும் மேட்டிலையும் கல்லையும் குகையிலையும் சுத்தி கொண்டிருந்த என்னை கொண்டு வந்து இந்த ராஜ மேன்மையிலே படுக்க வச்சு என்னை இப்பேற்பட்ட ஒரு பாவத்துக்கு உட்படுத்தி விட்டீரே தேவனே, இதற்கு என்ன பதில்? நீர் என்ன பதில் நான் இடத்துல நான் சொல்லுவது? எனக்கு நீங்க இந்த பதில் சொல்லுங்க, நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கீழே படுக்க தரையில படுத்துட்டு புரள்றாரு. ராஜ மந்திரி எல்லாம் வந்து சொல்றாங்க, ராஜா இது நம்மளுக்கு தகுதியே இல்லை, இப்பேற்பட்ட தகுதி விட்டுப்பட்டு நீங்க இது பண்ண இல்லப்பா. என் தேவனுக்கு, உங்களுக்கெல்லாம் விடு, என் தேவனுக்கு நான் விரோதமான பாவம் செய்துட்டேன், இந்த பாவத்துக்கு விமோசனம் என் தேவன் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று சொல்லி நாத்தானை அனுப்பினார். நாத்தான் வந்து விளக்கமாக சொன்ன உடனேயே அந்த பாவத்தை மன்னித்து தேவன் அவரை மறுபடியும் அது வசனம் அருமையாக இருக்கும். அந்த வசனம் சவுலுடைய கையை விட தாவீதினுடைய கை மேல் ஓங்கி கொண்டே போனதான். வசனம் ஃபஸ்ட்டு வசனத்திலே இருக்குது. பாருங்க, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனமாய் கொண்டு போனார்கள். இதாங்க தேவனுடைய செயல். எப்போ நம்முடைய பாவத்தை நாம் ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் நீதான் எனக்கு சரண், நீங்க தான் எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க, எனக்கு யார் என்ன சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க, நான் இந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார். அப்போ இருந்து இந்த 3ஆவது அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சவுல் எடுக்கிற காரியம் அத்தனை காரியத்திலையும், தாவீது எடுக்கிற அத்தனை காரியத்திலையும் வெற்றி தான். ராஜாட்ட போய் கேட்பாரு, ராஜாட்ட போய் இவங்கெல்லாம் போய் கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்லுவார், நீ போப்பா, யுத்தம் தேவனுடையது, அவர் அங்கே நின்று நடத்திட்டு இருக்கிறார், நீ போ. சொன்ன மாதிரி சொல்லி யுத்தத்தை அந்த தேசத்தையே கொண்டு வந்து தேசத்தை கொண்டு வச்சார். அப்பேற்பட்ட தேவனை அப்படி மதித்து வளர்ந்த, அப்படி அவர் வைராக்கியத்தோடு வைத்திருந்த அந்த தாவீது தன்னுடைய மகன்களை திருத்தாமல் போய்விட்டார். அது 2 அம்மா வீட்டில் இருந்தங்காட்டி நல்லா வளர்ந்துருச்சு. இந்த பையனும் வந்து தப்பான முறையில் பிறந்தங்காட்டி நாத்தான் சொல்லி அந்த தப்பை உணர வச்சங்காட்டி இந்த அம்மாவும் இது பெரிய தப்பு, அவனும் அந்த தப்பை ஒத்துக்கிட்டான், ராஜாவும் ஒத்துக்கிட்டாரு, அதனால இந்த மகனையும் நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி போட்டு நாத்தான் கொண்டு சொல்ல உடனேயே தாவீது ஏற்றுக்கொண்டார். அது எப்படி அவன் ராஜாவை ஆகலாம்? அவன் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி இவன் தான் ராஜாவை ஆக வேண்டும் என்று சாலமோனை அனுப்பி எல்லா இடத்துலையும் பறைசாட்டி சாலமோனை ராஜாவை மாற்றினார். ஒரு பெண்
அந்த பெண் நினைத்திருந்தார் அத்தனை காரியத்தையும் நோக்கி போட்டிருக்கலாம். அந்த பெண் அன்னைக்கு மட்டும் வாயை திறக்காம அன்னைக்கு மட்டும் வாயை திறக்காம இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு அதோலியா கைக்கு தான் போயிருக்கும். நாடே சீராக இருக்கும். நாடே 1-2 கட்டு போயிருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சீர்கட்டு போயிருக்கும். அப்பேற்பட்ட காரியத்திலிருந்து தேவன் ஒரு பெண்ணை பேச வைத்தார் அல்லவா. பேச வைத்து அந்த தேசத்தையே செழிப்போங்க செய்வதும் அல்லாமல், செழிப்பு ஓங்குவது வேறு, செழிப்பு ஓங்குவது வேறு. ஆனால் அந்த குடும்பத்திலிருந்தே ஒரு ராஜாவை, நம்மை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய ஒரு தாவீது ராஜாவை, இயேசு கிறிஸ்துவை நமக்காக பிறக்க வைத்தார். இன்றளவும் அவருடைய சரீரமும் அவருடைய பலரசமாகிய ரத்தத்தையும் தான் நாம் இன்றளவும் குடித்து கொண்டிருப்போம், இனிமேலும் கொடுப்போம். அதை நாம் நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் தேவன் செய்த திட்டம் இது. அந்த 2 பெண்மணிகளும் மாறி ஏதாவது ஒரு விஷயத்துல சின்னதாக கிராஸ் ஆயிருந்ததுன்னா குடும்பமே போயிருக்கும். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இல்லை. அதுக்கு ஒரு வழி வச்சிருப்பாரு. இருந்தாலும் அந்த வழியில் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு தேவன் அந்த சகோதரிகள் மூலமாகவே தான் நம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த குணசாலியான பெண்ணாக இருந்த அபிகாயிலுக்கும் பத்சபேலுக்கும் தாத்தாவாக பேரனாக கொள்ளு பேரனாக இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்தார். இதெல்லாம் எப்பேற்பட்ட காரியம். நாம் ஒரு சிறு காரியத்தை செய்துவிட்டோம் என்றால், சிறு தவறை செய்து விட்டோம் என்றால் தேவனிடத்தில் மன்றாடி கேட்பதற்கே கூசப்படுகிறோம். ஆனாலும் அவருக்கு தெரியும், என் தேவன் என்னை விட்டு விடுவார் என்று தெரியும். தெரிந்தாலும் நான் செய்தது தவறு, இந்த தவறுக்கு என் தேவனிடத்தில் நேராகவே போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதைத்தான் அந்த மாதம் இருந்தாங்க. இவரும் போய் செய்தார். நாத்தான் வேலையிட்ட இவரும் போய் சொன்னார், ஆமாப்பா நான் தாப்பா அந்த ஆடை பலி செலுத்தினேன், இதுக்கு என்னப்பா வழி சொல்லு நாத்தான், சொல்லுங்க நீங்க, இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன். ஒன்றும் வேண்டாம், நீ செலுத்தின இதே இந்த ஒரு பாவ மன்னிப்பே உனக்கு போதும். உன்னை எந்த ஸ்தானத்தில் தேவன் வைக்க போகிறார் என்பதை பாரு. அந்த அளவுக்கு தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதனால தான் சாலமோன் ஞானி அருமையாக அவர் சொல்லிட்டார். நீதிமொழி 31:10 குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார், அவள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று 31 வரைக்கும் அந்த பெண்மணியை பற்றி என்ன வர்ணையாக வர்ணித்திருக்கிறார் பாருங்க. அதை நீங்க படிங்க, நீங்களா படிச்சு கவிதையே எழுதிருவீங்க. அந்த அம்மா எப்படியெல்லாம் அந்த வீட்டுக்காக பாடுபட்டு இருக்குது. தன்னுடைய குழந்தைகள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே பாத்திரத்தை தேய்ச்சி வாசப்படியை கூட்டி விளக்க பற்ற வச்சு, ஐயோ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணுமே, பாத்திரத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கணுமே சொல்லி அழகழக அது பாருங்களேன். அது போட்டிருக்கிற விதமே அழகுதான். அந்த அழகு விதத்திலேயே அந்த 10 31 வரை அந்த அம்மா அவ்வளவு அழகாக செய்து தேவனுடைய மகிமைப்படுத்தி இருக்கிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறது. அதனால்தான் ஒரு பெண்களை பேசும்பொழுது நாம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். அவ கிடக்கிறா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. தெரியாம செஞ்சுட்டாங்க, ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, நம்ம மன்னிச்சுட்டா இப்போ நம்ம மன்னிப்பதில் என்ன கிடைக்க போகுது? நான் மன்னிச்சுட்டா 4 பல்லு கீழே போகுதா? இல்லையே, மன்னிச்சுட்டா போகுது. அந்த 4 பல்லுக்கு 40 பல்லு நம்மளுக்கு கிடைக்கும். தேவன் செய்வார். எப்படி தாவீதுக்கு செய்தாரோ அதே போல நமக்கும் செய்வார்.
அந்த மாதிரியான காரியத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி ஒவ்வொருத்தர் மூலமாக காலகட்டத்தில் கொண்டு வந்தார். லிதியா மூலியமாக அந்த அம்மா விதவை ஊழியம் செய்கிறார்கள் என்று தெரிஞ்ச உடனேயே கம்பளியை கோர்த்து வசனத்தை பேசிக்கிட்டே கம்பளியை கோர்த்து அங்க வர வியாபாரிக்கெல்லாம் அந்த கம்பளியை வித்தாங்க. எப்பேற்பட்ட தியாகம் இதெல்லாம்! நாம ஒரு வேலையை செய்யறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனம் பண்றோம். பெண்களை எல்லாம் அனுப்பிவிட்டு, வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு, அவனுடைய அவனுடைய மனைவி அவனுடைய கணவர் சொல்லுவாராம் அவரை, அந்த பெண்ணை என்னன்னு சொல்லுவான்னு பாருங்க. அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 28ஆம் வசனம். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். நீயோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே மேற்பட்டவள் என்று சொல்லி ஒரு புருஷன் பொம்பளைய வாய்த்தவறி பேசிட்டாவே, அதாவது பேசிட்டான்னா கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பேசிட்டாவே தலை எகிரிடும். ஆனால் இந்த அம்மா இத்தனை வேலைகளை செய்து இத்தனை வேலைகளை கவனித்து கொண்டிருந்த இந்த கணவன் தன்னுடைய மனைவி இப்படி புகழ்கிறார். இதே ஒரு டாபிக்கே தான். இதே டாபிக் பெண்கள் மூலியமாகத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே இருந்தது. இதே டாபிக் தான். ரூத் போகிற இடத்துல பஞ்சம். ஆனால் இந்த ரூத்து அந்த அம்மா கிட்ட போக முடியாது. அந்த அம்மா நீ போ, ஓர்பால் நீ போயிடுறேன்னு போயிடுச்சு. அந்த அம்மா போயிடுச்சு. ஆனால் ரூத்து நான் இது உன்னுடைய ஜீவனுடைய தேவனுடைய வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா போகல. ரூத்து கூடயே கஷ்டப்பட்டு ரூத்தையும் கூடயே மாமியார் கூடயே வந்துருச்சு. அந்த தண்ணி பேர் என்ன? அந்த அம்மா கூடயே பின்னாடி மாமியார் பின்னாடி வந்துச்சு. புருஷன் இழந்தையாச்சு, பஞ்சம் வந்தாச்சு. இந்த தேசத்துலேயும் பஞ்சம் வந்துச்சு. மறுபடியும் நான் போன பெத்லகேம் ஊருக்கே போனாங்க. போகிற இடத்துல இதெல்லாம் நீங்க கவனிச்சு படிங்க. நான் ஏன் கத்தி பேசுறேன், என்னால் முடியல. நேற்று கூட கேட்டுட்டு இருந்தாங்க எப்படி பேசுறேன் அப்படின்னு. பரவாயில்ல, நான் பேசிக்கிறேன். நான் உங்களுக்கெல்லாம் காதில் இப்போ உழுகாது. இது எப்போ உழுகுன்னா, நீங்கள் ஒரு கஷ்டப்படும் பொழுது இந்த கஷ்டத்தை யாரோ எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. பெண்களிலே குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் என்கிற வார்த்தையை யாரோ எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நிறைய வார்த்தைகளை சொன்னாங்க. நான் அதை கடைபிடிக்காமல் போயிட்டேன். அந்த அம்மா ரூத்து நகோமி, அந்த அம்மா பேர் நகோமி, மாமியார் பேர் நகோமி. இந்த அம்மா ரெண்டாவது மருமக பேர் ரூத்து. இந்த அம்மா மறுபடியும் பஞ்சம் பழைக்கிறதுக்கு அதே தேசத்துக்கு பெஸ்ட்ல எங்கேருந்து புரட்டாந்தாங்களோ அந்த தேசத்திலேயே பஞ்சம் அந்த தேசத்துக்கு மறுபடியும் தான் பிறந்த தேசத்துக்கே போக வைத்தார் தேவன். எதற்காக? இந்த இரண்டு பெண்மணிகளும் இந்த ரெண்டு சகோதரிகள் மூலமாக தேவனுடைய வார்த்தை பரவ வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த பெண் இரண்டு பேரும் உள்ள வளர்ந்தோடைய நகமையை எவ்வளவோ கேவலமாக பேசினார்கள். போனா புருஷனை இழந்தா, மனவனை இழந்தா, பொண்டாட்டி இழந்தா, ஒரு பிள்ளை இப்போ மட்டும் மருமகளை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. எத்தனையோ பேச்சுகள்லாம் வந்திருக்கோம். அதெல்லாம் காதில் சட்டையை வாங்கிக்கல. நேராக அந்த அம்மா வந்த இடம் எங்கே தெரியுங்களா? போவாஸ். அவருடைய முறை, அவருடைய கணவனுடைய முறை மகன்கிட்டே வந்து சேர்ந்தாங்க. அதுதான் தேவனுடைய திட்டம். போவாஸ் வாஷ் பண்ணிட்டு உட்காந்து, போவாஸ் பெரிய வியாபாரி, பெரிய நெல் குடோன் வச்சிருக்கிற ஆளு. அந்த இடத்துல போய் இருந்து அந்த இடத்துல இருந்து செழிப்பாக்கி கடைசியிலே போவாஸ் மூலமாகவே ரூத்தை கட்டி வைக்க முடிஞ்சது.
அந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தாத்தா. இதெல்லாம் நடக்குங்களா? அதெல்லாம் நாமெல்லாம் எங்கெங்க தாத்தாவை ஆக போறது இயேசு கிறிஸ்துக்கு? அவங்கெல்லாம் ஆயிட்டு போயிட்டாங்க. ரூத் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தாத்தா ஆயிட்டாரு. அந்த ஊரே புகழ்ந்தது ரூத்தை. எப்பேற்பட்ட தேசம்! ஒரு 10 வசனம் தான் இருக்குதுங்க, 10 வசனம் தான் அதுல. அது அந்த ஊரே அந்த ரூத்தையும் நகோமியும் அவ்வளவு புகழ்ந்தாங்க. எவ்வளவோ இருக்குது வேதத்துல. நாம் அந்த பொம்பளையில சகோதரிகளை ரொம்ப கேவலமா பேசிட்டே இருக்கிறங்காட்டி தான் நம்ம எதுக்கெடுத்தாலும் சகோதரி விட்டுறோம். ஆம்பளைக்கு தான் கெட்டு, ஆம்பளைக்கு தான் கெத்துங்க. ஆம்பளைக்கு தான் ரோட்டு வாசல்ல படுக்கிறதுக்கு கெத்து. ரோட்டு வாசத்துல படுக்கிறத அக்கா வீட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கண்ட மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுறது ஆம்பளைக்கு தாங்க மோசம். ஆனா பெண்களை பற்றி ஒரு வார்த்தை கூட இழிவாக பேசாத சத்தியம் இந்த சத்தியம் ஒன்றுதான். தயவு செய்து நான் சொல்லுகிறேன், பெண்களை பெண்களாக மதியுங்கள், பெண்களும் ஆண்களை ஆண்களாக மதியுங்கள். அதனால தான் போன வாரம் நான் எடுத்த இடமே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் அந்த புருஷனை நீங்க மாற்றணுங்கிறது. இதெல்லாம் நீ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும். இதெல்லாம் நீங்க ஏதோ வசனத்தை சொல்ற வசனத்தை மாத்திர நினைக்காதீங்க. வீட்டில் போய் உட்காந்து படிச்சு பாருங்க. இப்போ நானே போட்டு டேப் போட்டு பார்த்து எது கரெக்டு எது தப்பு, இதில் என்னென்ன தப்பு இருக்குதுன்னு நான் மாற்றிக்குவேன், எழுதி வச்சு மாற்றிக்குவேன். நீங்கள் வரோம் உட்காரணும் கேட்குறோம் போச்சு, அதான் அவ்வளோதான். அடுத்தது உங்களுக்கு ரூத்தோட அம்மா பேர் மாமியார் பேர் என்னன்னு கேட்டோடனே நான் மறந்துட்டேன். நீங்கள் சொல்லியிருக்கலாம், நகோமி தானே சொல்லியிருக்கலாம். பஸ்ஸபேல் பேர் உண்மையாலுமே மறந்துருச்சு. அந்த அம்மா பேர் எனக்கு ரொம்ப அடிக்கடி எனக்கு அந்த நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேரும் மறந்துருச்சு. நீங்க தான் அந்த பாடத்தை எடுத்த உடனே உங்க நினைப்புக்கு வர்றது இவங்களை பத்தி தான் பேச போறாங்க, இவங்களை பத்தி தான் சொல்ல போறாங்க, எங்களை பத்தி தான் பேச போறாங்க. நினைக்காதீங்க, யாருமே எதையுமே இவர்கள் அவர்கள் என்று நினைக்காதீர்கள். ஆண்கள் தான், பெண்கள் தான். ஆனால் ஆண்கள் ஆதிக்கத்திற்கு ஆண்கள் அல்ல. பெண்கள் வீட்டை பாதுகாப்பதற்கு தான் ஆதிக்கம். அதனால தான் உங்களுக்கு அந்த நீதிமன்றங்கள் சொன்னேன் நான். அந்த அம்மா என்னென்ன வேலை அந்த அம்மா அந்த வேலையெல்லாம் செய்யலன்னு வைங்க, அதே புருஷன் காலங்காத்தால 6 மணிக்கு சாராய கடை திறந்துன்னு போய் 2 பாட்டில் வாங்கிட்டு குடிச்சு கண்ட மாதிரி கடந்து தன்னோட பொண்டாட்டியை பத்தி அப்படி பேசியிருப்பான். எப்பேற்பட்ட ஒரு நல்ல கணவனாக இருந்தால் தன்னுடைய மனைவி எப்படியெல்லாம் தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைக்காகவும் தன்னுடைய வீட்டுக்காகவும் இப்படியெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கிறாளே என்று எப்படி புகழ்ந்திருப்பார் அந்த தலைவன், வீட்டு தலைவன். புரிஞ்சுக்குங்க, நீங்க புரிஞ்சு படிங்க. சும்மா வர்றோம், நம்ம கேட்குறோம் போறோம், அதெல்லாம் கரெக்ட் இல்லைங்க. நீங்க முதல் காரியம், உங்க காரியம் என்ன காரியம் தெரியுங்களா? புருஷனை பற்றி தப்பு சொல்லாதீங்க, பொண்டாட்டியை பற்றி புருஷன்கிட்ட தப்பு சொல்லாதீங்க, குழந்தைகளை பற்றி மற்றவங்ககிட்ட போய் பேசாதீங்க. என் பிள்ளை எப்பயும் இப்படிதான், பேசவே பேசாதீங்க. உங்களை பற்றி பேசுவதற்கு தேவன் இருக்கிறார். ஆக தயவு செய்து உங்கள் குறை நீங்களே சொல்லிக்கொண்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் அந்த குறை நீங்கவே நீங்காது. குறைகளை எல்லாம் நீக்கி போடுகிற தேவன் நம்முடைய தேவன், எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். அந்த நிறைவுங்கிற வார்த்தை எதுக்கு வரணும்? அப்போ குறைவு மட்டும் இருந்துட்டு போயிடலாம் இல்லையா? நிறைவானது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். கண்டிப்பாக கொடுப்பார். நீங்க நினைக்காதீங்க கிடைக்காதுன்னு நினைச்சா கிடைக்காதான். ஒரு பொருள் மேல ரிங்கு போடுறீங்க, அந்த ரிங்கை போடும்போது
இந்த பொருள் எனக்கு வேணும்னு நினச்சி அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அந்த ரிங்கை போட்டிங்கன்னா கரெக்டாக போய் மாட்டும். நீங்கள் தேவனை அப்படியெல்லாம் சாதாரணமாக நம்முடைய தேவனை நீங்கள் வந்திருக்கிற இடம், அப்பேற்பட்ட இடம், இந்த இடத்தை நீங்கள் ரொம்ப இதாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அது கேடாம மாறும். எப்படி அந்த நாபாலுக்கு ஆச்சோ அந்த அது சொல்லக்கூடாது நான், இருந்தாலும் அது ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக பேசுங்க. உங்கள் வீட்டில் பேசும்போது பிள்ளைங்க முன்னாடி பேசணும். பிள்ளைங்க முன்னாடி அதிகமாக பேசிடாதீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க நீங்கள் என்ன பேசுறீங்களோ அந்த பேச்சை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் போய் சேர்த்துவோம். நான் வசனம் எடுத்து காட்டியிருப்பேன். ஏசாயாவில் இருக்குது, ஏசாயா 65. இது எங்கே கொண்டு போய் சேர்த்துங்கிறத கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் களைப்பாயிருக்கும். இருந்தாலும் நான் இப்போ சொல்லிடுறேன் நான். ஏன்னா நான் இப்போ சரி அதை நான் ப்ரோனோ காட்டுறேன். கரெக்டாக போய் வராது, வீட்டுக்கு போனால் கரெக்டாக வந்துடும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக பேசுங்க. பிள்ளைங்க முன்னாடி பேச வேண்டிய காரியத்தை பிள்ளைங்க முன்னாடி ஜாக்கிரதையாக பேசுங்க. அடித்தேன், உடைச்சேன், முடித்தேன், உங்களுக்கு தான் நஷ்டம். டிவி வாங்கி வச்சு உடைச்சிங்கன்னா நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் தான் வாங்கி போட போகிறீங்க. அதனால் தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நன்மையானதாகவே முடியும். நாம் கேட்ட காரியம், கேட்காத காரியம் எல்லாமே நம்முடைய தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.